Good morning, everyone. Now we are going to discuss A Shot in the Dark. It was written by Sahi. This video is part 2 of the story. Let's go to this story. ஸோ பார்ட் ஒன்லேயே பார்த்தோம். ஸ்லெத்தர் பி மேகசின் படிச்சுட்ருக்காரு. அந்த டைமில் நான் தான் வந்துட்டு ஒரு சால்பன் ஜாக்கோடைய சன் அப்படின்னு ஒரு பேசஞ்சர் சொல்கிறாரு. ஸோ ஸ்டில் ஹீ இஸ் கண்டினியூங் ஹிஸ் ஸ்பீச். இன்னும் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ வாஸ் அவே யாச்சிங் லாஸ்ட் டைம் ஷி வாஸ் இன் டவுன். I am Bertie, the second son, you know. I say, it's an awfully lucky coincidence that I should run across someone who knows the matter just at this particular moment. I have done a damned awkward thing. You have lost something, haven't you? Said Slatherby. So, இந்த மாதிரி இவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, ஸ்லெத்தர்பி கிட்ட மீட் பண்ணி இது ஒரு கோஇன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் வந்துட்டு சால்பன் ஜாக்கோவுடைய செகண்ட் சன், என்னுடைய பேர் வந்துட்டு பெர்ட்டி. ஸோ அந்த லேடியோடைய சன் தான் இவர் பெர்ட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வந்துட்டு இந்த ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷனில் இருக்கேன், அதாவது ரொம்பவும் இயலாத சுச்சுவேஷன். ஸோ அந்த ஆக்வர்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்குறாரு, ஏன் ஏதாவது தொலைச்சிட்டிங்களா அப்படின்னு ஸ்லெத்தர்பை இவரை பார்த்து கேட்குறாரு. ஏன்னா ஆல்ரெடி இவன் தேடிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்வர்ட் திங் இட் இஸ் நத்திங் பட் அ சில்லி திங். ஒரு சின்ன புள்ளத்தனமாக ஒரு காரியம் பண்ணிட்டேன். ஸோ அப்படிங்கும்போது ஏதாவது தொலைச்சிட்டிங்களா அப்படின்னு ஸ்லெத்தர்பி இவர்கிட்ட கேட்குறாரு. நாட் எக்ஸாக்ட்லி பட் லெஃப்ட் பிஹைண்ட், விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் பேட், ஜஸ்ட் ஆஸ் inconvenient anyway. I have come away without my sovereign purse with 4 quid in it, all my worldly wealth for the moment. It was in my pocket all right just before I was starting, and then I wanted to seal a letter, and the sovereign purse happens to have my crest on it, so I wiped it out to stamp the seal with, and like a double distilled idiot I must have left it on the table. ஸோ ஸ்லெத்தர்பி வந்துட்டு பெர்ட்டி கிட்ட கேட்குறாரு, எதையாவது தொலைச்சிட்டிங்களா அப்படின்னு. அதுக்கு ஸ்லெத்தர்பி என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா, தொலைக்கலை, ஆனால் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் போல். நான் வந்துட்டு என்னுடைய ரூமில் இருந்து கிளம்பும்போது என்னுடைய பாக்கெட்டில் பர்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு ஒரு லெட்டர் அனுப்ப வேண்டிய விஷயமா ஒரு ஆஃபீஸ் போயிருந்தேன். அந்த லெட்டரை அனுப்பும்போது அதில் சீல் வைக்கிறதுக்காக நான் என்னுடைய பர்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் நான் சீல் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் என்னுடைய பர்ஸை அங்கே இருக்கக்கூடிய டேபிள்லேயே மறந்து விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றத ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னாலும் இது ஒரு முட்டாள்தனமான செயல் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பெர்ட்டி என்ன பண்ணார் இல்லை என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கலாம். ஐ ஹேட் சம் சில்வர் லூஸ் இன் மை பாக்கெட், but after I would paid for a taxi and my ticket, I would only got this forlorn little 6 pence left. I am stopping at a little country in a hotel. I am stopping at a little country inn near Brongway for 3 days fishing. Not a soul knows me there, and my weekend bill and the tips and the cab too, and from the station, and my ticket onto Brill, that will mount up to 2 or 3 quid, won't it? If you wouldn't mind lending me £2.10 or 3 for preference, I shall be awfully obliged. It will pull me out of no end of a hole. அதாவது பெர்ட்டி ஸ்லெத்தர்பி கிட்ட சொல்கிறாரு, என்கிட்ட வந்துட்டு ஒரு 4 quid என் பர்ஸில் இருந்துச்சு. அந்த பர்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் ஃபிஷ்ஷிங்காக போயிட்டுருக்கேன். ஒரு இடத்துக்கு போய் நாங்கள் 3 days ஸ்டே பண்ணி ஃபிஷ்ஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு பிரில்லுக்கு வரணும். அதாவது பிரில் மேனர் அப்படின்ற பிளேஸ்க்கு அம்மாவை பார்க்க வரணும். ஸோ எனக்கு அதுக்கான பணங்கள் என்கிட்ட பணம் இல்லை. எல்லா செலவும் போக என்கிட்ட அந்த 6 pence தான் இருக்குது. ஸோ எனக்கு எதுக்கு பணம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படும். எனக்கு அங்கே யாரையுமே தெரியாது அப்படிங்கிறதுனால நான் இந்த வீக்கெண்ட் அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கான பில், அதுக்கு ஆகக்கூடிய செலவுகளும், அங்கே நான் கொடுக்கக்கூடிய சில டிப்ஸு, அது மட்டும் இல்லாமல் வர்றதுக்கு போகிறதுக்கான கேப் செலவு, அது இல்லாமல் அந்த பிரில் மேனருக்கு போகிறதுக்கான ட்ரெயின் டிக்கெட் வாங்கணும் இல்லைங்களா, இதுக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்றத இவர்
கேட்குறாரு. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, பத்தாமல் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொடுங்க, நான் வந்துட்டு வேறு யாரும் இல்லை, நீங்கள் மீட் பண்ண போகிற சால்மன் ஜாக்கோவுடைய செகண்ட் சன் பெர்ட்டி தான் அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் பணம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஓகே, அப்படி பணம் கேட்கும்போது இவர் கொடுத்தாரா இல்லையா, அவரை நம்பினாரா இல்லையா அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஐ திங்க் ஐ கேன் மேனேஜ் தட் செட் ஸ்லெத்தர்பி ஆஃப்டர் அ மூமெண்ட்ஸ் ஹெசிடேஷன். ஒரு 1 or 2 minutes வந்துட்டு ஸ்லெத்தர்பி கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, யாரா அவன் நம்மக்கிட்ட பணம் கேட்குறானே, இவனை நம்பலாமா, பெர்ட்டி அப்படின்றது அவருடைய சன் தானா அப்படின்ற டவுட்ஸ் எல்லாம் வருது. இருந்தாலும் 1 or 2 minutes தயக்கமாக யோசிச்சுட்டு ஓகே அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் தரேன் அப்படின்று ஒத்துக்கிறாரு. தேங்க்ஸ் ஆஃப்லி, இட்ஸ் ஜாலி குட் ஆஃப் யூ, ரொம்ப நன்றி அப்படின்னு பெர்ட்டி சொல்கிறான். வாட் அ லக்கி திங் ஃபார் மீ தட் ஐ ஷுட் ஹாவ் சான்ஸ்டு அக்ராஸ் ஒன் ஆஃப் த மதர்ஸ் ஃப்ரெண்ட். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மாவோட இங்கே வந்துட்டு மதர் அப்படின்னு போட்டிருக்கிறவன்ட்டு மதர், சரிங்களா? ஸோ எங்கள் அம்மாவுடைய நண்பராக அவங்கள பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இது ஒரு கோஇன்சிடெண்ட். அது மட்டும் இல்லாமல் எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களை மீட் பண்ணுறதுல அப்படின்னு சொல்கிறாரு. இட் வில் பி எ லெசன் டு மீ நாட் டு லீவ் மை எக்வைன்கர் லைங் அபவுட் எனிவேர் when it ought to be in my pocket. ஸோ இந்த சம்பவம் வந்துட்டு எனக்கு ஒரு பாடமாக இருக்கும், நான் என்னுடைய பொருட்கள் வந்துட்டு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக எங்கேயும் வச்சு தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு பெர்ட்டி சொல்லிகிட்டே வரான். I suppose the moral of the whole thing is don't try and convert things to purposes for which they weren't intended. Still, when a sovereign purse has your crest on it. ஸோ பெர்ட்டி வந்துட்டு எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டான ஸ்லெத்தர்பி உங்களை மீட் பண்ணதில் ரொம்பவும் தேங்க்ஸ், நான் ரொம்பவும் லக்கி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த சம்பவத்து மூலமாக நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். அதாவது என்னுடைய பொருளை நான் பத்திரமா வச்சுக்கணும். ஆக்சுவலாக அந்த பர்ஸ் எதுக்கு எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய குடும்ப அடையாளமான ஒரு முத்திரை, அந்த சீல் இருக்கும், அது இவருடைய பர்ஸில் இருந்திருக்கு. அந்த பர்ஸை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியோடைய அந்த சீலை அந்த லெட்டரில் வச்சுட்டு அந்த சீலையும் அந்த பர்ஸையும் அங்கேயே விட்டுட்டு வந்திருக்காரு. ஸோ இனிமேல் என்னுடைய பொருளை எடுத்தேன்னா எங்கே எடுத்தனோ அதே இடத்துல கரெக்டாக வைக்கணும் அப்படின்ற பாடத்தை எனக்கு வந்துட்டு இந்த சம்பவம் உணர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பெர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலிக்கு அப்படின்னு ஒரு சீல் கூட இருந்திருக்கு, ஒரு சின்னம் வச்சுருக்காங்க அப்படின்றது இந்த பேராகிராஃப் மூலிமா தெரிய வருது. லெட்ஸ் see what happened in the next. What is your crest by the way? Sletherby asked carelessly. அதாவது ஸ்லெத்தர்பி அவரை பார்த்து கேட்குறாரு, உங்களோட குடும்ப அடையாளம் எது, அந்த சீல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அதை பற்றி தான் இப்போது ஸ்லெத்தர்பி கேட்குறாரு. உங்களுடைய குடும்ப அடையாளம் எது அப்படின்னு பெர்ட்டியை பார்த்து கேட்குறாரு. நாட் அ வெரி காமன் ஒன் said the youth, a demi lion holding a crosslet in its paw. அதாவது இது வந்துட்டு ரொம்ப காமனான ஒரு சீல் கிடையாது, சின்னம் கிடையாது, இது ரொம்பவும் வித்தியாசமானது. அதாவது ஒரு பாதி சிங்கம் வந்துட்டு தனது உள்ளங்கையில் சிலுவையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சின்னம் தான் எங்களுடைய ஃபேமிலி சின்னம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவங்களுடைய சீல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாதி சிங்கம், முழு சிங்கம் கிடையாது, அந்த சீலில் பார்த்தோம்னா பாதி சிங்கம் தன்னுடைய உள்ளங்கையில் ஒரு சிலுவையை பிடிச்ச மாதிரி ஒரு சீல் தான் அவங்களுடைய ஃபேமிலி சின்னமாக இருக்குது அப்படின்னு அந்த யங் மேன் சொல்கிறாரு. When your mother wrote to me giving me a list of trains she had, if I remember rightly, a greyhound current on her notepaper, observed Sletherby. There was a tingle of coldness in his voice. ஸோ இந்த இடத்துல ஸ்லெத்தர்பி என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னது சிங்கம் அதனோட உள்ளங்கையில் ஒரு சிலுவையா, ஆனால் உங்கள் அம்மா இதுக்கு முன்னாடி அவங்க மம்மி எனக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க, அந்த லெட்டரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லெட்டரில் வந்துட்டு ஒரு வேட்டை நாயினுடைய ஒரு சின்னம் தான் இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் கோவமாக பெர்ட்டியை பார்த்து கேட்குறாரு. அதாவது அவருடைய மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, நீ என்னை ஏமாற்ற பார்க்குற போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு கொஞ்சம் கோவமாக பெர்ட்டியை பார்த்துட்டு, இல்லையே அவங்க எனக்கு அனுப்பின ஒரு லெட்டரில் வந்துட்டு அவங்களுடைய சின்னமாக வேட்டை நாய் தானே இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த கேள்விக்கு பெர்ட்டி எப்படி ரிப்ளை பண்ணார் அப்படின்றத பார்க்கலாம். தட் இஸ் த ஜாக்கோ கிரஸ்ட் ரெஸ்பாண்டட் த யூத் ப்ராம்ப்ட்லி. அது வந்துட்டு ஜாக்கோவினுடைய அடையாளம். த டெமி லைன் இஸ் த சால்பென் கிரஸ்ட். இந்த டெமி லைன்
அந்த சிங்க முத்திரை வந்துட்டு சால்பென்னுடைய சின்னம், அந்த வேட்டை நாய் வந்துட்டு ஜேக்கோவுடைய சின்னம். அதாவது சால்பென் ஜேக்கோ அப்படின்ற நேம் இருக்குது இல்லைங்களா, மிஸ்ஸஸ் சால்பென் ஜேக்கோ, அதில் அந்த வேட்டை நாய் வந்துட்டு ஜேக்கோனுடைய சின்னம், அதாவது ஜேக்கோ கிரஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து இந்த சிங்கம் இருக்கக்கூடியது வந்துட்டு சால்பென் கிரஸ்ட், சால்பென் சின்னம் அப்படின்னு சொல்கிறான். வி ஹாவ் த ரைட் டு யூஸ் போத், எங்களுக்கு இந்த ரெண்டு சின்னத்தையும் பயன்படுத்த உரிமை இருக்குது. பட் ஐ ஆல்வேஸ் யூஸ் த டெமி லயன் பிகாஸ் ஆஃப்டர் ஆல் வி ஆர் ரியலி சால்பென்ஸ். ஆனால் பேர்ட்டி சொல்கிறான், நாங்கள் ரெண்டு முத்திரையுமே யூஸ் பண்ணுவோம், அது வந்துட்டு சால்பென் முத்திரை, இது வந்துட்டு ஜேக்கோ முத்திரை, இது ரெண்டையும் யூஸ் பண்ண எங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் நான் வந்துட்டு இந்த டெமி லைன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். எங்கள் மம்மி வந்துட்டு அந்த ஜேக்கோ சின்னத்தை யூஸ் பண்ணுவாங்க, அதாவது வேட்டை நாய் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு இந்த சிங்கத்தை தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு சால்பென் அந்த சின்னம் தான் பிடிக்கும் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்கான். அது வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட் சமாளிச்சிருக்கான்னு சொல்ல, இல்லை உண்மையாக கூட இருக்கலாம். என்னாச்சுன்னு பார்க்கலாம். There was a silence for a moment or two and the young man began to collect his fishing tackle and other belongings from the rack. 1 or 2 minutes கழிச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது கொஞ்ச நேரம் அவங்க ரெண்டு பேர் பேசிக்கல, ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அந்த இளைஞன் அதுக்கப்புறம் வந்துட்டு தன்னுடைய பொருட்கள் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறான். மை ஸ்டேஷன் இஸ் த நெக்ஸ்ட் ஒன் ஹி அனௌன்ஸ்டு. அடுத்து வரக்கூடிய ஸ்டாப்பில் நான் இறங்கணும் அப்படின்னு இவன் வந்துட்டு ஸ்லெதர்பியை பார்த்து சொல்கிறான். ஸோ தான் இறங்கணும், அடுத்த ஸ்டேஷன் வந்துடும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படின்னா இன்னர் மீனிங் என்னென்னா, பணம் தரேன்னு சொன்னீங்களே தரீங்களா அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். சரி, கொடுத்தார இல்லையான்னு பார்ப்போம். ஐ ஹவ் நெவர் மேட் யுவர் மதர் செட் ஸ்லெதர்பி சடன்லி. திடீர்னு ஸ்லெதர்பி என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களுடைய அம்மாவை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. தோ வி ஹவ் கரஸ்பாண்டட் செவரல் டைம்ஸ், நாங்கள் நிறைய டைம் பேசியிருக்கோம், ஆனால் நேரில் பார்த்ததில்லன்னு சொல்கிறாரு. மை இன்ட்ரொடக்ஷன் டு ஹர் வாஸ் த்ரூ பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸ். டஸ் ஹி ரிசம்பிள் யூ at all in future? I should rather like to be able to pick her out if she happened to be on the platform to meet me. அதாவது நான் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சுன்னு அவர் சொன்னோன்னே சம்மந்தமே இல்லாமல் இவர் திடீர்னு ஸ்லெதர்பி என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு உங்கள் அம்மாவை மீட் பண்ணது இல்லை, ஆனால் நிறைய டைம் பேசியிருக்கோம், ஃபோனில் பேசியிருக்கோம் அந்த மாதிரி சொல்கிறாரு, லெட்டரில் மூலிமா பேசியிருக்கோம், ஆனால் நாங்கள் மீட் பண்ணதே இல்லை, நேரில் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் எனக்கு அந்த அரசியல் நண்பர்கள் மட்டுமே அம்மாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன கேட்குறாருன்னா, உங்கள் அம்மா வந்துட்டு பார்க்க உன்ன மாதிரியே இருப்பாங்களா பேர்ட்டி? நீ எனக்கு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னேன்னா, ஒருவேளை அவங்க வந்துட்டு என்னை பிக்கப் பண்ண அந்த பிளாட்ஃபார்ம், ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் வந்தாங்கன்னா நான் அவங்களை கண்டுபிடிக்க எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஸ்லெதர்பி கேட்குறாரு. சி இஸ் சப்போஸ் டு பி லைக் மீ. சி ஹாஸ் த சேம் டார்க் ப்ரௌன் ஹேர் அண்ட் ஹை கலர். இட் ரன்ஸ் இன் ஹர் ஃபேமிலி. ஐ சே திஸ் இஸ் வேர் ஐ கெட் அவுட். ஸோ அதுக்கு இவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா, பேர்ட்டி சொல்கிறான், எங்கள் அம்மா வந்துட்டு பார்க்க என்ன மாதிரியே தான் இருப்பாங்க, என்ன மாதிரியே அந்த கருமையான கூந்தல், அந்த பிளாக் ஹேர் தான் இருக்கும், என்ன மாதிரியே நல்ல கலராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் இறங்க வேண்டிய இடம் வந்துட்டு பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்றது திரும்ப சொல்கிறேன். அதாவது பணம் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி இன்னர் மீனிங் வச்சு நான் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு, பணம் கொடுத்தாரா இல்லையான்றதை பார்க்கலாம். குட் பை செட் ஸ்லெதர்பி. உடனே குட் பை, போயிட்டு வா, பாய் பாய் அப்படின்னு ஸ்லெதர்பி சொல்கிறாரு. யூ ஹவ் forgotten the 3 quid, said the young man, opening the carriage door and pitching his suitcase onto the platform. I have no intention of lending you 3 pounds or 3 shillings, said Slutherby severely. அதாவது திடீர்னு இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஓகே பாய் பாய் போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் எனக்கு வந்துட்டு அந்த 3 quid பணம் தரேன்னு சொன்னீங்க இல்லையா, மறந்துட்டிங்களா அப்படின்னு பேர்ட்டி கேட்குறான். அதுக்கு ஸ்லெதர்பி ரிப்ளை பண்ணுறாரு, நான் உனக்கு ஒரு நாணயம் கூட தரமாட்டேன், நான் உனக்கு சல்லி பைசா கூட தரமாட்டேன் அப்படின்னு ரொம்பவும் ஹார்ஸாக ரிப்ளை பண்ணுறாரு. ஏன், என்ன ஆச்சு அப்படின்றத இந்த பார்ட் 3ல் டிஸ்கஸ் பண்ணலாம். This is only end of part 2. Look for part 3 in the same playlist. Thank you.